நம்மளாச்சும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு அவ ரொம்ப நம்புறா. ஐயோ, நம்ம வீட்ல இருந்து ஒருத்தர் போலீஸ் ஆகிறது அது நம்ம வீட்டுக்கு தானே பெருமை. நியாயமா நடந்துக்கணும், நேர்மையா நடந்துக்கணும்னு எப்பவுமே நீங்க சொல்வீங்க. அந்த நியாயத்தையும் நேர்மையையும் காப்பாத்துற ஒரு வேலைக்கு ராஜிக்கு போறது எவ்வளவு பெரிய விஷயம்ப்பா. அவ போலீஸ் வேலைக்கு போக கூடாதுன்னு நீங்க சொல்லும் போதெல்லாம் அவ ரொம்ப வருத்தப்படுறாப்பா. அவ ஏதோ தப்பான முடிவை எடுத்துட்டோமேன்னு யோசிக்கிறா. எனக்காக நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா ஒன்னே ஒன்று பண்ணுங்கப்பா. ராஜியா அவ விருப்பப்படியே நடக்க விடுங்க. அவ ஆசைக்கு குறுக்க நிக்காதீங்கப்பா ப்ளீஸ். மன்னிச்சேன் பேசுவாடா, மன்னிச்சேன். ஒரு அப்பா நம்மகிட்ட அன்பா பேசுறாரு, அவர்கிட்ட நம்மளும் பதிலுக்கு அன்பா பேச வேண்டிய இல்லாம சரி அப்பா பற்றி ஏதாவது சந்தோஷமா பேசுவோம்ல. இல்லை எனக்கு எது பிடிக்காதோ அதவே மனசுல வச்சுக்கிட்டு கேட்குறேன். கெட்டியக்காரன்டா நீ. இல்லப்பா, போலீஸ் ஆகணுன்றது வர டேய், இந்த ஒத்த வேலையை தவிர வேற எந்த வேலைக்கு வேணாலும் அந்த பிள்ளைய போக சொல்கிறேன். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நான் சம்மதிக்கிறேன். இல்லப்பா, அது அவளோட கனவு. ஐயா எந்த நேரத்துக்கு நீ பார்த்தா வேணா என்னங்க கொள்றியா? ஆளு மண்டையும் பாரு, அன்பாவே பேச மாட்டியாடா நீ. கொடுமடா, நீ ஒரு ஆள் ரெண்டு ஓடிய நான் மதிச்சு பேசினேன் பாரு. என்னைய சொல்லணும்டா. அப்பா பார்த்து எங்க அவன் தெரியாம ஏதோ எங்க எங்க போறீங்க இப்போ? எங்க மொட்டை மாடி தான். என்னங்க எங்க மறுபடியும் குடிக்க போறீங்களா? என்னடா நீ? அம்மா ஏங்க இருங்க வரேன். ஏண்டா கதிரு, அப்பா கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாது? உனக்கு அப்படியே தெரியுமாடா? மாமா கொஞ்சம் சும்மா இருக்கியா? வாடா அண்ணே, அவன் தப்பா எதுவும் ஒன்றும் பேசிடலையே. ஏதாச்சும் உனக்கு வேணுமான்னு கேட்டாரு, அவனுக்கு என்ன தேவையோ அதைத்தானே அவன் சொன்னியா? டேய் செந்தில, நீ வர வர அவனை மாதிரியே ஆயிட்டு இருக்க. அப்பா இப்போ அப்செட்டாக போயிருக்காரு. நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். போண்ணே போ. டே கதிரு, அப்பா சொல்றதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதரா. அந்த பிள்ளை என்ன ஆசைப்படுதோ அதை செய்யட்டும். நீ அந்த பிள்ளைக்கு துணையா நில்லு, எல்லாம் சரியா நடக்கும். அதை தான் நான் பண்ணுவேன். ம்